திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பகுதியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமிக்கு மருத்துவமனையில் ஒரு பக்கம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த இளைஞரை அடையாளம் காணும் பணியும் அவரை கைது செய்யும் பணியும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சிறுமியை கடத்தி வன்கொடுமை செய்து தேடப்படும் நபராக அறியப்படுபவர் தற்பொழுது ரயிலில் சென்ற புகைப்படம் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது பரவலாக தற்பொழுது பகிரப்பட்டும் வருகிறது. சிறுமியை கடத்தி சென்று வன்கொடுமை செய்த இந்த வடமாநில நபரினுடைய புகைப்படமானது புறநகர் ரயிலில் அமர்ந்து செல்லப்படுவதாக தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த புகைப்படத்தை வைத்து மேலும் அவரை தேடும் பணி என்பதை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுவாமிநாதன். சுவாமிநாதன், வணக்கம். இப்ப இந்த புகைப்படத்தை வச்சு இந்த விசாரணையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு, என்ன நிலவரம்? வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயதை நிரம்பிய பள்ளி மாணவி ஒருவர் கடந்த 12ஆம் தேதி வடமாநில இளைஞர் ஒருவரால் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியை அந்த நபர் தூக்கிச் செல்லும் கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளியை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு கோணத்தில் தொடர்ந்து இரவு பகலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று, அதாவது சம்பவம் பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்றது இருந்தால் முன்னதாக காலையில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் முதல் சென்னை புறநகர் ரயில் நிலையம் வரை அனைத்து பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் அலசி ஆராய்ந்தனர். அப்போது அந்த சம்பவத்தன்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்து அந்த நபர் வந்து தெரிய வந்தது. அதாவது குறிப்பிட்ட அந்த வடமாநில இளைஞர் மின்சார ரயிலில் பயணிகள் ஏறி இறங்கும் பகுதியில் அமர்ந்து பயணம் செய்த காட்சி, அந்த புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து மிக விரைவில் அந்த நபர் சிக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.